கட்சி பொறுப்புகளில் யார் தலையிடணும்னா அந்த கட்சி நபர்கள் தான் தலையிடணும். வேலை பிரிவினையில் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அந்த கட்சியின் ஆளுங்க தான் சொல்லணும். அரசியல் பொறுப்புகளுக்கு வரும்போது அந்த அதிகாரம் முழுக்க மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் நினச்சா யாரை வேணாலும் உட்கார வைக்க முடியும், யாரை வேணாலும் எடுக்க முடியும். இது ஏமாத்துற வேலை. இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனாவை சொல்லுவோம், நீங்கள் எத்தனை படத்துக்கு விஜய்க்கு போஸ்ட் ஓட்டுனீங்க, எத்தனை படத்துக்கு கட் அவுட் வச்சிங்க, எத்தனை படத்துக்கு முதல் ஷோ போய் முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி மாநில அளவில் எடுத்து வந்த உடனே அடுத்த மாதமே எப்படி பொறுப்பு கொடுத்தாங்க, நீ என்ன உழைச்ச கிழிச்ச அப்படின்னு நம்ம கேட்போம். இவருக்கு என்ன ரேஷியோ இருக்குது, கட்சிக்குள்ளே வந்த உடனே சரக்குன்னு மேலே ஏறுறாரு. குஷியானது என்ன சொன்னார், இந்த கட்சியில் 20 வருஷமாக போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் அப்படின்னாரு. இவர் எந்த போஸ்ட் ஓட்டினாரு, சிடிஆர் எந்த போஸ்ட் ஓட்டினாரு, நீ உன் கட்சிக்குள்ளே ஒழுக்கமா இல்லை, நீ இன்னொரு கட்சி வந்து பேச வர நெப்போ கிட்டுங்கிறாரு. விஜய் யாரப்போ? இங்கே விஜய் முழுக்க பேசுனது எல்லாமே திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ஆதவும் அதே தான். அதுவும் ஆதவ்லாம் எந்த மனநிலையிலிருந்து பேசினாருன்னே தெரியல. ஒரு மாதிரி உரிமைகளை ஒரு ஜேர்னலிஸ்ட்டை மீச வாடா ஒரு மாதிரி. ஆமாம், தலைவர் தான், பிராண்டு தான். அந்த பிராண்டு தான் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த பிராண்டு பேசாத வரைக்கும் அது தலைவராக வருமா வராதாங்கிறதான் இப்போ கேள்வியே. ஒரு பெரிய மாற்ற சக்தி இவர்கிட்ட இருக்குல்ல, அப்போ அவர் பண்ணியிருக்கலாம்ல. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவினுடைய அந்த கரூர் ரேலிக்கு பிறகாக அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் அவங்க மேலே வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து இப்போ அவங்க பொதுக்குழு கூட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிர்வாகிகளை கூட்டி பல்வேறு முக்கியமான விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தன்னுடைய பார்வையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட பத்திரிகையாளர் ஷேக்வாரா இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. இந்த தலைமை பொறுப்பில் சொல்கிறாங்க, ஒரு டாப் மோஸ்ட் பொசிஷனில் அடுத்தடுத்த மெம்பர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்ற மீனிங்கை சொல்கிறாங்க. கட்சி பொறுப்புகளில் யார் தலையிடணும்னா அந்த கட்சி நபர்கள் தான் தலையிடணும். வேலை பிரிவினையில் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அந்த கட்சியின் ஆளுங்க தான் சொல்லணும். அரசியல் பொறுப்புகளுக்கு வரும்போது அந்த அதிகாரம் முழுக்க மக்கள் கிட்ட தான் இருக்குது. மக்கள் நினச்சா யாரை வேணாலும் உட்கார வைக்க முடியும், யாரை வேணாலும் எடுக்க முடியும். நீங்கள் யாராவது ஒருத்தர் உதாரணம் சொல்லுங்கள், தமிழ்நாட்டிலே இவங்க மன்னராட்சி செய்கிறாங்க, இவங்க நினச்சா இவங்க மட்டும்தான் இந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தி கள்ள ஓட்டு போட்டு மிஷினை திருடி பூத்தெல்லாம் கேப்சர் பண்ணி இதே தொகுதியில் நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். அப்படி எதுவுமே நடக்கலை. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் இங்கே சரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட்டே வைக்கக்கூடாது. இது ஏமாத்துற வேலை. இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனாவை சொல்லுவோம், நீங்கள் எத்தனை படத்துக்கு விஜய்க்கு போஸ்ட் ஓட்டுனீங்க, எத்தனை படத்துக்கு கட் அவுட் வச்சிங்க, எத்தனை படத்துக்கு முதல் ஷோ போய் முண்டி அடிச்சுட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க, உங்களுக்கு எப்படி மாநில அளவில் எடுத்து வந்த உடனே அடுத்த மாதமே எப்படி பொறுப்பு கொடுத்தாங்க, நீ என்ன உழைச்ச கிழிச்ச அப்படின்னு நம்ம கேட்போம். நான் உதயநிதி ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு பேரும் ஆதவ அர்ஜுனா உதயநிதி கம்பேர் பண்ணும்போது ஆதவோட ரேஷியோ இப்படி இருக்கும், இவரோட ரேஷியோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இப்படி இருக்கும். உடனே கட்சிக்குள்ளே வரல. கட்சிக்குள்ளே கொஞ்ச நாள் செயல்படுறாரு, அப்புறம் எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு நிற்கிறாரு, அப்புறம் கொஞ்ச நாள் அமைச்சர், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா டெபுட்டி சிஎம். ஒரு ரேஷியோ இருக்குது. இவருக்கு என்ன ரேஷியோ இருக்குது, கட்சிக்குள்ளே வந்த உடனே சரக்குன்னு மேலே ஏறுறாரு. குஷியானது என்ன சொன்னார், இந்த கட்சியில் 20 வருஷமாக போஸ்ட் ஓட்டினவனுக்கு தான் அப்படின்னாரு. இவர் எந்த போஸ்ட் ஓட்டினார், சிடிஆர் எந்த போஸ்ட் ஓட்டினார், இல்லை ஐஆர்எஸ் அதிகாரி எந்த போஸ்ட் ஓட்டினார், நீ உன் கட்சிக்குள்ளேயே ஒழுக்கமா இல்லை, நீ இன்னொரு கட்சி வந்து பேச வர நெப்போ கிட்டுங்கிறாரு. விஜய் யாரப்போ? விஜயே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் மேலே வந்தவன். சிவகாசி பட ஷூட்டிங் அந்த பாட்டு நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு, நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் சினிமாவுக்கு வந்தவன் அப்படின்றாரு. எந்த கஷ்டமும் இல்லாமல் வந்தவனுக்கு தான் இந்த ஓசி எல்லாம் சொல்ல தோணும். மக்களுடைய இலவச திட்டங்களை எல்லாமே ஓசின்னு சொல்ல தோணும். இன்றைக்கி எங்களோட ஷோலையே நான் அழுத்தமாக சொன்னேன், சரியாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் டிவி கிடையாது. ஒரு வீட்டில் இருக்கவங்களோட டிவி நம்பி தான் எல்லாரும் போய் உட்காருவாங்க. அவங்க வைக்கிறது தான் சேனல், அவங்க மாற்றினா தான் மாறும். அவங்க தூங்க போகிறாங்கன்னா எல்லோரும் வெளியில் வந்துடணும். கிராமங்களுக்குன்னு போயிட்டால் கூண்டுக்குள்ளே ஒரு டிவி இருக்கும். இது எல்லாத்தையுமே உடச்சி எல்லாருக்கும் டிவி போய் சேர்ந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் எல்லாருக்கும் டிவின்னு கொண்டு போனார். அதே மாதிரி தெருவில் ஒரு ஆள்கிட்ட தான் மிக்சி இருக்கும், மீதி எல்லார் வீட்லேயும் அம்மி இருக்கும். போய் கொஞ்சோண்டு அரைச்சிட்டு வா, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, அம்மியில் அரைக்க முடியாதுன்னு போயில நானும் போய் அரைச்சிருக்கேன். அந்த நிலையை உடச்சி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மிக்சி கிரைண்டர் கொடுத்தது ஜெயலலிதா அவர்கள். இப்போ இதுக்கு பேர் ஓசின்னுவீங்களா சமநிலைன்னு சொல்லுவீங்களா? இல்லை. அப்போ காமராஜர் நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வரலன்னா படிக்கிற சாப்பாடு இருக்காது, சாப்பாடு போட்டால் வருவியானா சாப்பாடு போடுறாரு. இதை ஓசின்னுவீங்களா அவனுடைய வளர்ச்சின்னுவோமா? நீங்கள் காலை உணவு திட்டத்தை இங்கே எல்லாரும் கொச்சப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு மாணவன் காலையில் எவ்வளோ சாப்பிட்ணும், எவ்வளோ கிளறி எடுத்துக்கணும்னு ஒரு வரையறை இருக்குது.
அதை விட அதிகமான முறையிலேயே தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு கலோரி அளவில் உணவுகள் கொடுக்கப்படுது. இதை ஒரு மாடல் ஆக்கிட்டு பல மாநிலங்களில் கொண்டு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க, முடிஞ்ச சுடு தண்ணி கொடுங்க, இல்லை வேற ஏதாவது ஊட்டச்சத்து உள்ள கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்படி தான் வைக்கணும். அதை விட்டுட்டு எங்கள் ஆத்தா கேட்டாலா, எங்கள் அப்பன் கேட்டானா, அப்படி சீமான் கேட்டதை இவரும் வந்து கேட்குறாரு, அதை தியாகம் பண்ணுங்க 1000 ரூபாயை. சரி, அப்போ 1000 ரூபாய் தியாகம் பண்ணால் அவங்க ஆள் சம்பாரிச்ச கோடியாக சம்பாரிச்ச எல்லாரும் கொடுத்துருவாரா? ஒருத்தனா கமெண்ட் பண்ணுறான், 75 வருஷமா இலவசம் கொடுத்து நீங்கள் இது பண்ணீங்க. ஏதாவது டேட்டா இருந்தால் பேசுகிறா. 75 வருஷமா ஓசி கொடுத்து நீங்கள் சோம்பேறி ஆகிட்டாங்களா? நீ பார்த்தியா? இங்கே எவனும் வேலைக்கே போகிறது இல்லையா? எந்த டேட்டாவும் இல்லை. செருப்புலாம் கொடுத்துருக்காங்க எலெக்ஷனில், உங்களுக்கு தெரியும்ல. செருப்பில் எம்ஜிஆர் செருப்பு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் நான் செருப்பு தரேன்னாரு. எல்லாரும் ஓட்டு போட்டான். ஏன் ஓட்டு போட்டான்? ஓட்டு போட்டதுனால அவன் சாதி எல்லாமே அன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களாம் செருப்பு போட முடியல. அடிப்படையில் நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவன் பழகிட்டா அந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. 1 ரூபாய்க்கு அரிசி அது கொடுத்த உடனே நிறைய இட்லி கடைகள் உருவாச்சு. இன்னொன்று, வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்ய வந்தாங்க இல்லையா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ரேஷன் அரிசியை அதிகமாக இருக்கும்போது அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு ஓரளவுக்கு விற்று இவங்களும் சம்பாரிச்சுக்கிட்டாங்க, அவங்களும் அந்த நிலைக்கு போக ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அவங்களால இங்கே விற்கிற அரிசியெல்லாம் போய் வாங்கி சாப்பிட முடியாது. ரேஷன் அரிசினா இங்கே கவர்மெண்ட்டில் இவங்க 1 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு விற்பாங்க. அது தப்பு தான். ஆனால் இவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்குது, அவங்களுக்கும் அந்த சுமை குறைஞ்சது. ஏதோ ஒரு வகையில் இங்கே வளர்ச்சி தான் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. ஒரு காலத்துலலாம் தமிழ்நாட்டிலேருந்து வேலை தேடி பல மாநிலங்களுக்கு போனாங்க. இன்னைக்கு பல மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க, கேரளாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வளர்ச்சின்னு தானே சொல்லுவோம். வறண்ட பூமி, தமிழ்நாடு வறண்ட பூமி, விஜய் வந்து மீட்பார். விஜய் 400-500 கோடி எந்த ஊரில் சம்பாரிச்சாரு? கேரளாவில் போய் சம்பாரிச்சாரா? தெலுங்கானாவில் போய் சம்பாரிச்சாரா? கடைசி வரைக்கும் குண்டுச்சட்டி குதிரைகள் ஓட்டுற மாதிரி தமிழ் படங்கள் மட்டும் தான் நடிச்சார், வேறு எந்த படமும் அவர் நடிக்கலை. அப்போ இங்கே தான் நீங்கள் கோடியாக சம்பாரிச்சிருக்கீங்க. இது எப்படி வறண்ட பூமின்னுவீங்க? இந்த கூட்டத்துக்கு பிறகாக தாவேகாவினுடைய கரூர் மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டார். கோர்ட்டில் வந்து அவரை கைவிட்டுட்டாங்க, அவர் பேரை சொல்லிட்டு மற்றவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது, நீங்களுமே பேசியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மேடையிலேயே அவரை தழுவி விஜய் அவர்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியான ஒரு செயல் பண்ணுறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அட்லீஸ்ட் பாசிட்டிவான விஷயம் தானே நீங்கள் நடந்த கூட்டத்தில்? நிச்சயமாக பண்ணியே ஆகணும். பண்ணலன்னா பாருன்னு இன்னும் ஏற்றி விட்டுருவானுங்க. நமக்கு என்னென்னா செலவுகள்லாம் அந்த குடும்பம் தான் பார்த்துக்கிச்சுங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. வக்கீல் மட்டும் கட்சியிலேருந்து வச்சு கொடுத்ததாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. செலவுகள்லாம் குடும்பம் தான் பார்த்துக்கிச்சு, மற்றபடி எல்லாமே பண்ணாங்க. அதில் கொஞ்சம் அப்செட்டும் ஆகிட்டாங்க. அந்த லேடி வந்து ஃபஸ்ட்டு நாள் இருந்த கோவம் அடுத்தடுத்த நாள் பார்த்தா ரொம்ப அடங்கிட்டாங்க. அவருமே வந்து பெருசாக பேசுகிறது எல்லாத்தையும் அடங்கிட்டார். அதான் பார்க்குற மாதிரி தான் அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டாவது, நம்ம இந்த ஊடகம் இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. இன்றைக்கெல்லாம் கேமராவை 4 கேமராவை தூக்கிட்டு போனதில் 2 கேமராவை விஜய் மட்டுமே நோக்கிக்கிட்டே இருக்கும், இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சேனல்லாம் போடுறான், விஜய் கீழே இருந்து செருப்பை கழட்டினார்னு போடுறான். அது ஒரு செய்தியா? இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்களுக்கு வந்திருக்கா? எதுக்கு விஜய் செருப்பை கழட்டினார், அதை ரவுண்ட் பண்ணி கீழே எதுக்குன்னா யாருக்கும் மலரஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் செருப்பை கழட்டினார். கொஞ்ச நேரம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, இப்படி திரும்பினார், சட்டனை திரும்பிய விஜய், பட்டனை பார்த்த புஷி. என்னடா டைட்டிலு? அப்படி மோசமான நிலைக்கு போட்டிருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இன்றைக்கி நடந்த கூட்டம்லாம் சும்மா, இது பொதுக்குழுவே எப்படி நடத்துன்னு தெரியல அவங்களுக்கு. இன்றைக்கி நடந்தது ஆர்ப்பாட்டம். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோன்னு தோணுது. ரொம்ப இருக்கட்டும், பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டம் தான். கடைசி வரைக்கும் அவங்க தங்களுக்கு கட்சிக்கும் தனக்கும் நடந்த பிரச்சனைகளை மட்டும்தான் இன்றைக்கி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. மக்களுக்கான பிரச்சனைகள் பற்றியோ இல்லை வளர்ச்சி பற்றியோ எதுவுமே அவங்க பேசலை. தான் கட்சி தனக்கு நடந்த அநீதி, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை பழி வாங்கிட்டாங்க, நாங்கள் ஒடிஞ்சு போயிருக்கோம், நாங்கள் சோகமாக இருக்கோம், நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், இப்படியான வார்த்தைகள் தான் இன்றைக்கி பொதுக்குழுவில் இருந்துச்சு. அது உண்மைதானாங்க? பொதுக்குழுவில் நம்ம என்ன பண்ணுவோம்? பேருக்கு எல்லாமே தீர்மானம். ஆனால் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரோ. ஏன்னா அவர் மறுபடியும் சொல்கிறாரு, 2026 தாவேகா வெர்சஸ் டிஎம்கே தான், அந்த போட்டி தான் நடக்க போகுது அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஒரு டைலாக் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. இதில் ஆச்சரியப்படுறதில்ல. இன்றைக்கி இதை சொல்லலைனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருக்கணும். அது இது எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான். அவர் அது சொல்லலைனா தான் ஆச்சரியம். அவர் எல்லா ஸ்டேஜ்லேயும் அதை தான் சொல்லுவார், எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லுவார். அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒன்றும் இல்லை. இங்கே விஜய் முழுக்க பேசுனது எல்லாமே திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ஆதவும் அதே தான்.
இவங்க 2 பேரும் திமுக எதிர்ப்புல இங்க சட்ட ஒழுங்கு பத்தி பேசினது, அதிகமா பேசினது ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மட்டும்தான். ஓரளவுக்கு தெளிவா பேசினாரு. சட்ட ஒழுங்கு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல இப்படி இருக்கு, அதுவும் டேட்டாவோட கொஞ்சம் பேசினாரு. மற்ற இவங்க 2 பேருமே, அதுவும் ஆதவ்லாம் எந்த மனநிலையில இருந்து பேசினாருன்னே தெரியல. ஒரு மாதிரி உரிமைகளை, ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வாடா, ஒரு மாதிரி பொது மேடையில் நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறவங்களாம் இப்படி பண்ணலாமா? கீழே இருக்கவங்களை திட்டலாம், நாங்கள் மாற்றுன்னு சொல்கிறவங்க இவங்க பண்ணலாமா? அவதூறு பரப்புகிறாங்க, அதில் ஒரு தீர்மானம்லாம் ஹைலைட்டு. அவதூறு பரப்பு, அதாவது கட்சி சமூகத்திற்காக பேசுபவர்களை கைது பண்ணும் நடவடிக்கையை கைவிடுன்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியம். ஒரு பெண்களை பார்த்தால் லவ் பண்ண தோணும், சில பெண்களை பார்த்தால் காதலிக்க தோணும், கல்யாணம் பண்ண தோணும், ஒரு சில பெண்களை பார்த்தால் கண்டந்துண்டமாக வெட்ட தோணும். இதுதான் சமூக கருத்து. இவனை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. ஆனால் அவர் நேரடி உறுப்பினராக என்ன, அவரை கைது பண்ணிட்டாங்களா காவல்துறை கடைசியில்? நேரடி அதுதாங்க. ஆர்எஸ்எஸ் இவங்க ஒன்று, நான் போன இன்டர்வியூ சொன்னது தான். இப்போ இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இவன் தாவேகா உறுப்பினர் இல்லைன்னு ஜம்ப் அடிச்சிருவாங்க. ஆனால் இவன் ஆதரவாக தான் எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். கடைசி வரைக்கும் விஜயோட ஆதரவாக போஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஆர்எஸ்எஸும் அப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த தேட்டரில் ஒரு நல்ல ஃபங்க் வச்ச ஒரு பையன் பிரச்சனை பண்ணான். அவன் தாவேகா உறுப்பினர் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அவன் உறுப்பினர்னு சொல்லி அடையாள அட்டை வச்சுருக்கான். ஆப்பில் பண்ணவன். நான்லாம் 3 வாட்டி உறுப்பினர் ஆகியிருக்கேன். இன்னும் உறுப்பினராக தான் இருக்கீங்களா? நேற்று ஒரு வாட்டி சும்மா செக் பண்ண மறுபடியும் எனக்கு உறுப்பினர் அட்டை வந்திருக்கு. என்னடா 3 வாட்டி வருதுன்னு ஆச்சரியமாக பார்த்தேன். சரி எதுக்கு போட்டோம், என்ன 3 வாட்டி வெளியே எடுக்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் அந்த பையனை வெளியில் எடுக்கிறது பார்த்தா தாவேகா வழக்கறிஞர்கள் அதை இன்ஸ்டாகிராமில் வெளிப்படையாக போஸ்ட்டாகவே போட்டிருக்காங்க. வெற்றிகரமாக இவரை வெளியே எடுத்த இது. அவன் தேட்டரில் என்னென்ன வார்த்தைகளை பேசினான்னு தெரியும். எவ்வளோ அவங்க பேசுனது இருக்கட்டும், இவன் பேசுனது 2 பேரும் கூட பிடிச்ச நிறுத்தி வச்சு பேசதான் செஞ்சாங்கல்ல. ஆனால் ஆமாம், அவன் எவ்வளோ மோசமாக பேசுனான்னு இருக்கு. இன்னொருத்தன் சம்பவம் நடந்தோடனே ஏண்டா திருட்டு திமுக அப்படின்னு தான் வார்த்தையை போட்டு தான் பேசுகிறான். அவன் கைது. அவனோட கைதுக்கு தான் இவங்க கொந்தளிக்கிறாங்க. ஒரு ஜட்ஜை அவதூறாக பேசுனாங்க, அவனோட கைதுக்கு தான் இவர் கொந்தளிக்கிறார். வேற யார் இந்த குறுகிய காலத்தில் யாரை கைது பண்ணாங்க? மதியழகனை கைது பண்ணாங்க. மீதி எல்லாருமே இப்படி மோசமாக அவதூறு பரப்புனவங்களை தானே கைது பண்ணாங்க. சிடிஆர் நிர்மலை கைது பண்ணாங்களா? புசியை கைது பண்ணாங்களா? லைலாமணியை கைது பண்ணாங்களா? வேற யாருமே கைது பண்ணலையே. கைது பண்ண எல்லாருமே அயோக்கியத்தனமான வார்த்தைகள் பேசினவங்க தான். எப்படி இவங்க இது பண்ண முடியும்? ரெண்டாவது, அந்த ஒரு காலேஜில் உணவு பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லி எது உண்மைனே தெரியாமல் ஒருத்தன் அந்த பேசினால வாழ தோணணும், கல்யாணம் பண்ண தோணணும், அவனை இந்த வழக்கில் தான் கைது பண்ணுறாங்க. ஹாஸ்டலில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அதில் 4 பொண்ணுங்கன்னு அவதூறு பரப்புனான். எது உண்மைனே தெரியாமல் வாட்ஸ்அப்பில் எவனாவது கக்கிறத உண்மை நினச்சி வீடியோ போடுறது, அதுக்கு தான் இவன் கைது பண்ணப்பட்டிருக்கான். இப்போ இவருக்காக தான் விஜய் குரல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் விஜய் குரல். வேற யாருங்க கைது பண்ணாங்க? இந்த இந்த 30 நாளில் இந்த மாதிரி அவதூறான பேசுனவங்கள தான் கைது பண்ணியிருக்காங்க. வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு கைது பண்ணல. இந்த நிகழ்வில் கட்சியில் இவங்கெல்லாம் திரும்ப வெளியே பேசவே இல்லை. சமூக வலைதள சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, இவங்கெல்லாம் பேசுவாங்க, ஆனால் இவங்களாம் வெளியே வரவே இல்லை அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி மேடை ஏறி அவங்களுடைய கட்சிக்காக பேசுகிறாங்க. அப்போது இவங்க தலைமறைவில் இவங்க வராமல் இருந்தாங்க அப்படின்ற கருத்தை முறியடிக்கிறாங்களா அது மூலமாக? ஆமாம், 2.0ன்னு சொல்லிட்டாங்க. 2.0ன்னொடனே ஒரு 5 ஈவெண்ட் நடந்துச்சு. 5 ஈவெண்ட்லேயும் விஜய் தட்டி எழுப்பி பார்த்தாங்க. அவர் வரவே தலைவரே உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் தான் 28 பேர் தலைவரே எந்திரிங்கோன்னாங்க. நேரடி கட்டுப்பாடு நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன்னு அதுக்கு போவே இல்லை. அடுத்து மாவட்ட அளவில் மாநில அளவிலான மகளிர் அணியை உருவாக்குறாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க எங்கெங்கேயோ இருந்து, எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தோ எங்கெங்கேயோ இருந்துலாம் வராங்க. ஆட்டோ வேன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம். ஒரு ஆர்வத்தோடு வராங்க, விஜயை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு. போயெலாம் பார்க்கல. சார் பனையூருக்கும் பாலாவதுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. அந்த பெண்கள்லாம் பார்த்து விஜய் பார்த்து மா நல்லா பண்ணுங்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்றைக்கி என்ன மாதிரி இருந்திருக்கும்? இல்லை, போகலை. மாறா கட்சி ஆளுங்க மட்டும்தான் மாடு மாதிரி உழைக்கிறாங்க. அடுத்து காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் ஒரு கூட்டம் போடுறாங்க, அப்பயும் விஜய் போகலை. தேவர் குரு பூஜைக்கும் போகலை. ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் போகிறாங்க. சரி, இவர் விசிகா கம்யூனிஸ்ட் மாதிரி புறக்கணிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. கீழே இருக்கிற ஆளுங்களை போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டு இவர் வீட்டிலேயே ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு மேட்டர் முடிச்சிடுறாரு. அடுத்து மறுபடியும் இன்னொரு கூட்டம் நடக்குது. ஏதோ ஒரு ரகசிய கூட்டமே ஒன்று, அதுக்கும் போகலை. எஸ்ஐஆருக்கு அனைத்து கட்சி கூட்டம், அதுக்கும் போகலை. சரி, நீங்கள் போகலாம் வேணாம். இப்போ நான் ஒரே ஒரு ஐடியாவாக கொடுக்குறேன். வீட்டுக்குள்ளே ஒரு அன்னைக்கு பழைய வீடியோ மாதிரி உட்காந்து, மோடி சார் எஸ்ஐஆர் தயவுசெய்து கை விட்டுருங்க, வேண்டாம்
அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை லட்சம் இளைஞர்கள் எஸ்ஐஆர்னா என்னன்னு தேடி பார்த்துருப்பான், எஸ்ஐஆரை எதிர்த்திருப்பான், எஸ்ஐஆர் மீது அவனுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, விஜய் மாதிரியான ஒரு முக்கிய நபர்கள் இது குறித்து பேசும்போது அது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கும். இந்தியா முழுவதும் அது இங்கே ஒரு பெரிய டாபிக் ஆகிருக்கும். ஏன் விஜய் பேசலைன்னா விஜய்க்கு அது தேவையில்லை. இப்போ விஜய் ஆனால் முக்கியமான தலைவர்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க? ஆமாம், தலைவர் தான், பிராண்டு தான். ஆமாம், தலைவர் தான், பிராண்டு தான். அந்த பிராண்டு தான் பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த பிராண்டு பேசாத வரைக்கும் அது தலைவராக வருமா வராதாங்கிறதான் இப்போ கேள்வியே. அவர் போட்ட ஒரு வீடியோ, நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு ப்ளூ ஷர்ட் போட்ட ஒரு வீடியோ இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகுதுல்ல. இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோ தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ போடுறாருன்னா சவுத் இந்தியா முழுக்க ஒரு பெரிய பிரபலம் தானே. பல படங்கள்லாம் மொழிபெயர் பண்ணப்பட்டிருக்கு, வைரல் ஆகும்ல. ஒரு பெரிய மாற்ற சக்தி இவர்கிட்ட இருக்குல்ல. அப்போ அவர் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் பண்ணலைன்னா அவருக்கு அதை பற்றி அக்கறை இல்லை, அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவருடைய பிரச்சனை என்னென்னா, அவர் கட்சி மேலே வழக்கு போட்டாங்க, அவங்க கட்சி ஆளுங்களை வழக்கு போட்டாங்க, அவ்வளோதான் அவங்க வழக்கு, அவங்களதான் அவங்களுடைய பிரச்சனை. அதுக்காக அவர் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் பேசுவார். உங்களுடைய நேரத்துக்கும் பல்வேறு கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.